கே நகர் அப்படின்னு பிளாட் வந்து போட்டிருக்காங்க. இப்போ அந்த பிளாட்டுடைய டீட்டெயில்ஸ் பார்க்கலாம், வீடியோஸ் பார்க்கலாம். கோலாத்தி கொம்பை புதூர். இது பார்த்திங்கன்னா நம்ம அமைஞ்சிருக்க இடம் பார்த்திங்கனாக்கா போகிற வழியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த நீர்மொழிக்கோட்டை பஸ் ஸ்டாப் சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா கோலாத்தி கொம்பை பிரிவு ரோடு அப்படி வரும். அதில் இருந்து ஒரு 2 நிமிஷம் பயண தூரத்தில் போனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த எஸ்கே நகர் அப்படிங்கிற இந்த பிளாட் அமைஞ்சிருக்கு. அது 2 பக்கமும் பார்த்திங்கன்னா ஆள் நடமாட்டம் மிகுந்த பகுதி, வீடுகள் அதாவது குடியிருப்புகள் அதிகமாக வந்து வசிக்கக்கூடிய இடத்துல தான் வந்து நம்ம இந்த பிளாட் போட்டிருக்கோம். இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம எஸ்கே நகர் அப்படியே வீடியோ. இதில் மெயின் பார்த்திங்கன்னா இது வந்து டிடிசிபி அப்ரூவ்டு, RE அங்கீகாரம் பெற்ற வீட்டு மனைகள் தான் எல்லாமே. ஓகேங்களா. இதில் 30 அடி மற்றும் 23 அடி தார் சாலை வசதி இருக்குது. குடிநீர் வசதி மற்றும் கழிவுநீர் வடிகால் வசதி எல்லாமே செஞ்சுருக்காங்க. 24 மணி நேரமும் பார்த்திங்கன்னா போக்குவரத்து வசதி இருக்குது. இயற்கையான சூழ்நிலையில் அது இல்லாமல் காற்றோட்டம் உள்ள வீட்டு மனைகள் எல்லாம் பிரிச்சுருக்காங்க. இந்த இடத்துக்கு எதிரிலேயே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வீடுகள் அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட இந்த இடத்துலையே பார்த்திங்கன்னா இந்த தார் ரோடு பார்த்திங்கன்னா தார் ரோட்லேருந்து முன்னாடியே தான் இடமும் அமைஞ்சிருக்கு. இல்லை மின்சார வசதி, அதாவது உங்களுக்கு எல்லா வசதியுமே கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நீங்கள் இடம் வாங்குறீங்கன்னா உடனடி கிரையும் பண்ணிக்கலாம். நீங்கள் நாளைக்கே கூட வந்து அந்த இடத்துல நீங்கள் வீடு கட்டி குடியேறலாம். அந்த அளவுக்கு எல்லா விதமான வசதிகளோட கொடுத்துருக்காங்க இடத்த. இப்போ நம்ம இந்த இடத்துல இருந்து சுமார் ஒரு 30 செகண்டு, அதாவது ஒரு 30 நொடியில் நம்ம போகிற தூரத்தில் பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட குடியிருப்பு பகுதி இன்னும் அதிகமாகவே இருக்குது. ஒரு 600 700க்கும் மேற்பட்ட குடியிருப்பு பகுதிகள் இருக்குது. அது நம்ம ஆரம்ப ஊராட்சி சுகாதார பள்ளி இருக்குது, கோவில், ரேஷன் கடை எல்லாமே அங்கேயே இருக்குது. இந்த மக்கள் அதிகம் நடமாட்டம் உள்ள பகுதி, அதனால்